ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம உடலளவில் வலிமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம மனதளவில் ரொம்ப வலிமையாக இருக்கிறது. சரிப்பா, எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை நம்ம பில்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சில பழக்கங்களை நம்ம கடைபிடிக்கிறது மூலிமா மனதளவில் ரொம்ப வலிமையான மனிதனாக நம்மளால் மாற முடியும். அது என்னென்ன பழக்கங்கள், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், பொறுமையாக இருங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் எந்த ஒரு செயலுமே அதுக்கான நேரத்தை எடுத்துக்கும். நம்ம நினச்சோன்னா எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ பொறுமையை கடைபிடிங்க. ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் நம்ம காத்திருந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம வெயிட் பண்ணி நம்ம கிடைக்கிற விஷயத்துக்கு மதிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம நினச்சோன்னா எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு வேல்யூவே இருக்காது. நீங்கள் பொறுமையாக இருக்கிறது உங்களை மனதளவில் ரொம்ப வலிமை மிக்க நபராக மாற்றும். ரெண்டாவது, ப்ரோஆக்டிவாக இருங்க. நம்ம நினைக்கிற மாதிரியான சூழ்நிலை எப்போவுமே நமக்கு அமையாது. நம்ம சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம தள்ளி போட்டே போகக்கூடாது. உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சு முடிங்க. நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருக்கிறது உங்கள் மனநலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது, மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கிற இடம், நம்ம செய்கிற வேலை, நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள், நம்மளுடைய சூழ்நிலை எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். இந்த மாற்றம் எனக்கு பிடிக்கல, இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது, மாற்றம் எனக்கு பயத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்த தான் போகுது. அதுக்கு பதிலாக மாற்றத்தை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு அந்த வழியாக நீங்கள் பயணிக்கிறது புதிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புது விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷனாக மாறுவீங்க. நாலாவது, லேர்ன் டு லெட் கோ. நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்மளால் மாற்ற முடியாத, நம்மளால் சரி செய்ய முடியாத விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. உங்கள் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க, அதை விட்டுருங்க. அதை காலம் பார்த்துக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆனால் அந்த சொல்யூஷனை நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் எப்பவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மன அழுத்தம் குறையும். உங்களால் ஒரு தெளிவான பாதையில் பயணிக்க முடியும். அஞ்சாவது, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு எப்போல்லாம் எதிர்மறை சிந்தனை தோணுது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகளை குறைக்க முயற்சி செய்யுங்க. அதுக்கான ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்குங்க. நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா, எனக்கு எப்போல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட் தோணுதோ அந்த தாட் கூட அப்படியே ட்ராவல் பண்ணாமல் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு நேர்மறையான சிந்தனையை யோசித்து அந்த வழியாக ட்ராவல் பண்ணுறது தான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் குறைஞ்சு நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தாலே உங்கள் மனமும் செயலும் உடலும் நல்லாயிருக்கும். ஆறாவது, டோன்ட் குவிட். ஒரு சில பேர் ஒரு செயலை தொடங்குவாங்க. ஆனால் தொடங்கி கொஞ்ச நாள்லேயே அதில் ஒரு சில இடையூறுகளை சந்திப்பாங்க. ஐயோ, என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பாதியிலே விட்டுருவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பயந்து நீங்கள் தொடங்குற செயலை குவிட் பண்ணுறது நீங்கள் மன வலிமை இல்லாதவர்கள் அப்படின்றது தான் குறிக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்கன்னு பார்த்து அதை சரி செஞ்சு மீண்டும் அந்த செயலை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது உங்களுடைய மன வலிமையை அதிகப்படுத்தும். ஸோ டோன்ட் குவிட். இந்த 6 பழக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இணைச்சிக்கிறது மூலிமா உங்களால் மனதளவில் ரொம்ப வலிமையான நபராக மாற முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.